இப்போ அதிமுகவும் நாங்கள் எங்களுடைய ஸ்டாண்டர்ட் டீலிஷன் நாங்கள் எதுக்கு தான் செய்கிறோம். அதாவது நாங்கள் வந்து டீலிஷன் ஆதரிக்கலை. அதாவதுங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மக்களுடைய பார்வை கொண்டு வரணும். பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டு சார்பாக தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிக்கள் விவாதிக்கணும். அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் தான் குடும்ப கட்டுப்பாட்டு முறை வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப கட்டுப்பாடு முறை காங்கிரஸ் ஆட்சியில் அறிமுகப்படுது. அதை முழுமையாக அமல்படுறது தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா போன்ற தென் மாநிலங்கள், பாண்டிச்சேரி உள்பட அனைத்து மாநிலங்களும் குடும்ப கட்டுப்பாட்டு முறையை ஒரு பிரச்சாரமாகவே, ஒரு குடும்ப இயக்கமாகவே, ஒரு விழிப்புணர்வு சமூக இயக்கமாகவே தென் மாநிலங்கள் முழுவதும் கொண்டு போய் அதை மக்கள்கிட்ட சேர்த்து 20க்கு 20 அப்படிங்கிறலாம் ஒரு குடும்பத்துக்கு 20 இப்பெல்லாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ், அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்து இந்த 40-50 ஆண்டு காலமாக நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கட்டுக்கோப்பான குடும்ப கட்டுப்பாட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக தென் மாநிலங்கள் ஃபுல்லாக. இன்றைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அதனுடைய விளைவு வந்து ஒருவருக்கு என்ற லெவலுக்குள்ள வந்துருச்சு. நாம பண்ண பிரச்சாரம், அவேர்னஸ் என்னைக்கு இந்திய கவர்மெண்ட் கேட்டுக்கிடுச்சோ, காங்கிரஸ் கவர்மெண்ட் கேட்டுக்கிடுச்சோ அதை பொறுத்து தான் தென் மாநிலங்களில் அன்னைக்கு இந்த முடிவு எடுத்தான். ஆனால் நம்மை போல குடும்ப கட்டுப்பாட்டு சிஸ்டத்தை வட மாநிலங்கள் பின்பற்றவில்லை. அதனால தென் மாநிலங்களில் மக்கள் தொகை பிறப்பு விகிதம் குறைந்தும் வட மாநிலங்களில் அதிகமாகியும் இன்றைக்கு ஒரு சமநிலை இல்லை. மக்கள் தொகை பெருக்கத்தில் ஒரு சமநிலை இல்லை. இப்படி ஒரு சூழல்ல தொகுதி வரையறை டீலிமிட்டேஷன் கொண்டு வரும்போது நாம என்ன அதிமுக சார்பு நாங்க என்ன கிளாரிபிகேஷன் கேட்கிறோம்னா, இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் நீங்க கொண்டு வர போறீங்களா, இந்தியா முழுமைக்கு உள்ள மக்கள் தொகையை வந்து நீங்க தொகை கணக்கெடுத்து கொண்டு வர போறீங்களா? இதுதான் எங்களுடைய கொஸ்டின். இதை எந்த அரசியல் கட்சியும் தெளிவுபடுத்தல. அதிமுக நாங்க இதுல தெளிவா இருக்கோம். நாங்க என்ன சொல்றோம்னா, மாநிலம் சார்ந்து எங்களுக்கு வந்து டீலிமிட்டேஷன்ல எங்களுடைய 39 தொகுதி, பாண்டிச்சேரி உள்பட வந்து 40 தொகுதிகள் எங்களுக்கு வந்து குறையக்கூடாது. வேணா இன்க்ரீஸ் ஆகலாம். நீங்க வந்து 50 தொகுதியாக இன்க்ரீஸ் பண்ணுங்க, 60 இன்க்ரீஸ். எங்களுக்கு மக்கள் தொகை, ஏன்னா நாங்க தான் இந்தியாவில் முன்னோடியா நாங்க குடும்ப கட்டுப்பாடை வந்து நாங்க வந்து அமல்படுத்தலாம். நாங்க தான் அவேர்னஸ், நாங்க தான் வந்து நிறைய கோடிகளை செலவு பண்ணி இங்க வந்து நாங்க வந்து மக்கள் தொகை பெருக்க. அதனால எங்களுக்கு நீ வந்து இந்த மாதிரி 40 தொகுதிகள் மிகலாம், நீங்க 50 கூட போகலாம். எனக்கு நீ குறைக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு டீலிமிட்டே வேணாம். அப்ப நீங்க ஒரு பாரபட்சமான ஒரு நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு இந்த டீலிமிட்டேஷன் இங்க வரக்கூடாது.